பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய மார்பிலே ஒரு கட்டி இருந்தது. அது ரொம்ப வலிக்கும். எல்லாருக்கும் வருகிற பயம்தான் எனக்கும் வந்தது. அது என்ன கட்டியா இருக்குமோ என்றுதான் பயந்தவுடன், அது எதுவா இருந்தாலும் சரி, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்னவரிடம் தான் முதலில் நான் சொன்னேன். கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தரிசனத்திலே எனக்கு ஒரு வெள்ளை பேப்பரை எனக்கு காண்பித்து, அதில் ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி படம் வரைந்து, அதில் ஒரு லைன் போட்டு நீர் கட்டி என்று எழுதப்பட்டிருந்ததை எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் நான் வீட்டிலே சொல்லி செக் பண்ணி எல்லாம் பார்த்த போது நீர்க்கட்டி என்றுதான் ரிப்போர்ட் வந்தது. அதன் பிறகு என்ன, இயேசு எனக்கு சொன்னபடியே எனக்கு காண்பித்து தந்தார் என்று ஒரு சந்தோஷம்தான். தெரியுமா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகையால் நமக்கு என்ன பிரச்சனைனா சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, நாம் முதலாவது ஆலோசனை கருத்திடத்தில் சொல்லுங்கள். பின்பு அவர் ஆச்சரியமாய் நமக்கு சொல்லி தந்து நடத்துவார்.